ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்கலாங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் போல் மிளகு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 7-8 போல் பூண்டு பல்ல ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ பொடியாக நறுக்குனா ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் தான் நம்மளுடைய கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாங்க. புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் போல் உடச்சக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பொட்டுக்கடலை எல்லாம் முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 ஸ்பூன் போல் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. இது இருக்கட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் ஆறுனதுக்கப்புறம். இப்போ நல்லா ஆறி வந்திருக்கு, மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இப்போ ஒரு 1/4 கப் போல் தண்ணி ஊற்றி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது இருக்கட்டும். இப்போ கிரேவி பண்ணிடலாங்க. இப்போ கடாயில் ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் நல்லா சூடானதும் 2 பட்டை எடுத்துக்கலாம், ஒரு 4-5 போல் கிராம்பு, ஒரே ஒரு பிரியாணி இலையை ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். நம்ம போட்டிருக்க மசாலா வந்து எண்ணெயில் நல்லா இறங்கணும். அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்டியாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம். இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டுங்க. இப்போ ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா ஃப்ரை ஆகணும். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு கொலையாக வரணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிடலாங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். நம்ம போட்டிருக்க மசாலாலாம் நம்ம வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் அரைச்சிட்டு போட்டிருக்கிறதுனால அதோடய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க, உப்பு காரம் பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு மட்டும் கம்மியாக இருந்துச்சு, ஒரு 1/4 ஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம கிரேவி நல்லா கொதித்து திக்காக வந்திருக்கு பாருங்கள். மஷ்ரூமில் நல்லா வெந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.